ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே. நாளை நீ நினைத்தது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதை இந்த முருகப்பெருமான் நடத்தி காட்டுவேன். ஆம் செல்லமே, நான் சொல்வதை கவனமாக கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. கோபம் வரும் நேரம் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. அது உன் மனதை சரி செய்துவிடும். உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் மனதை ரணமாக்கி விட்டார்களே, அந்த வலி என்ன என்று உனக்குத்தானே தெரியும். அந்த ரணமான காயத்துக்கு நான் மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளைகள் மற்றவர்கள் போல் பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். உனக்காக உன்னை எல்லாவுமாக பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். ஆகவே நீ எதற்கும் பயப்படாதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள். இந்த இரவில் உனக்கான இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். கவனமாக கேட்டு புரிந்து கொள். உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கவலைப்படாதே. இவற்றையெல்லாம் சரி செய்வதற்காகத்தானே உன் இல்லம் தேடி நான் வந்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப் போகிறது. கவலைப்படாதே. ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை, நீ எந்த ஒரு தவறும் உன் வாழ்வில் நீ செய்யவில்லை என்பதை உனக்காக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். நீ சந்திக்கும் நபர்கள் கர்ம வினையால் வருவார்கள். கர்ம வினைக்கு ஏற்ப இருப்பார்கள். திருமண உறவு, பெற்றோர் உறவு, இப்படி அனைத்து உறவுகளும் வினை தீர்த்து செல்வார்கள். நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை. நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க அந்த காலம் நெருங்கிவிட்டது. கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு. ஆம் செல்லமே, நான் தான் உன் கவலையை மாற்றி விடுவேன் என்று சொல்லியிருந்தேனே. ஆனாலும் நீ ஏன் கவலைப்பட்டாய்? இப்போது பார், அனைத்துமே மாறிவிட்டது. உடனே கவலையால் நாம் இருந்த வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அதற்கு ஒரு கவலையை உருவாக்காதே. சுற்றி மாற்றம் நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு நீ தயாராக இரு. சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நிச்சயம் வரும். நீ அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்து விட்டாய். இனி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு வராமல் மட்டும் பார்த்துக்கொள். பிரபஞ்ச சக்தியாய் இருந்து என்னுடைய எண்ணங்களையை நிறைவேற்றும் நிச்சயமாக உன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்லு. சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டு ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே. நீ எப்பேற்பட்ட ஒரு வழியை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன். எல்லாம் இன்னும் சில நாட்கள் தான். நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். இந்த சோதனை கவலையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நீக்கி விடுவேன் என்று இந்த சாயப்பா உனக்கு அருள்பாலிக்கிறேன் என் செல்லமே. நிச்சயமாக இந்த முருகப்பெருமானும் சேர்ந்து உனக்கு அருள்பாலிக்கிறேன். திருச்செந்தூரிலிருந்து உனக்கு வாக்களிக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாய். இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும். கூடிய விரைவில் நீ திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிப்பாய் என் செல்லமே. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் மனதோடு உரையாடும் தருணம் எனக்குள் இருக்கும் ஆனந்தம். அது பேரானந்தம் என் செல்லமே. என்னுடைய பொறுப்புகள், கடமைகள் அனைத்தையும் நீ எடுத்துக்கொண்டு என்னை ஆனந்தத்தில் திளைக்க வைக்கிறாய். அப்பா முருகா, என் செயல்கள் யாவும் உன் செயலே. என்னை இயக்கும் உயிர் சக்தி நீ மட்டுமே.
உன் பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் பக்குவமாக வளர்க்கப்படுகிறேன். என்னை உனக்கே முழுவதுமாக தந்து விட்டேன் அப்பா. எனக்காக எதுவும் வேண்டாம் அப்பா. உன் அருளும் அரவணைப்பும் மட்டும் போதும். எப்பொழுதும் உன் அன்பு பிள்ளையாகவே நான் வாழ்வேன். என் சொந்தம் அனைத்தும் நீ மட்டும்தான். நான் ஏழையும் அல்ல, யாருமற்ற அனாதையும் அல்ல. இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் முருகனின் பிள்ளைதானே நான். ஓம் சரவணபவ என்று நிச்சயமாக பதிவு செய்துவிட்டு நான் நீ சொல்வதை கவனமாக கேட்கிறேன் என் செல்லமே. இப்பொழுது நீ விழித்திருக்கிறாய் என அறிந்தவுடன் உன் நெஞ்சின் ஓசையை கேட்டேன். அப்பா முருகா, நீயாய் என்னை இன்று வழி நடத்தப் போகிறாய் என்ற உன் கேள்வி என் காதில் விழுந்தது. இதோ உனக்கான நாளை காலை அருள்வாக்காக இன்று ஒரு புதிய தொடக்கம். இதோ கிழக்கு திசையில் உதயமான என் ஒளியைப் போலவே நாளை காலை உன் வாழ்க்கையிலும் ஒளிவாயும். உனக்கென தயாராகி கொண்டிருக்கும் அதிசயங்கள் வந்து சேரும். நிச்சயமாக மனதில் இருந்த குழப்பங்கள் நிச்சயமாக தெளிவாகும் என் செல்லமே. எதையும் எளிதாக சமாளிக்கும் மன அமைதி உனக்கு. நிச்சயமாக உனக்கு நான் இந்த முருகப்பெருமான் அருள்வாளிப்பேன். உன் நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக பதில் அளிக்க வருகிறேன் என் செல்லமே. கவலைப்படாதே. எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயே, கொஞ்சம் திரும்பிப்பார். உன் பின்னால் தான் நான் இருக்கிறேன். நீ எங்கு நினைத்தாலும் எப்படி நினைத்தாலும் முருகா முருகா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் உடனே நான் காட்சியளிப்பேன் என் செல்லமே. இதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என் செல்ல பிள்ளையை. நீ எனக்கு சேர வேண்டிய குழந்தை. நீ எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நீ என்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அனைத்து உறவுகளிடமிருந்து நீ பிரிக்கப்பட்டாய். உன் உறவுகளிடம் இருந்து அனாதையாக பிரிக்கப்பட்டு விட்டாய் என்று எத்தனை முறை என்னிடம் அழுது இருக்கிறாய். அது அனைத்தும் மாயையே. அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கும் காலம் முடிந்துவிட்டது. அவர்கள் பிரிவால்தான் உன் வாழ்வு உயரும் என்பது உனக்கு எழுதப்பட்ட விதி. புரிந்துகொள் என் செல்லமே. இது அனைத்தையும் எழுதப்பட்டு தான் நீ என்னிடத்தில் வந்தாய். நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. உனக்கானது நிச்சயமாக நாளை நினைத்தது எல்லாம் நடக்கும். நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு. கண்ணுறங்கு என் செல்லமே. நாளைய விடியல் உனக்கான விடியலாக அமையட்டும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.